ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கை, எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிக்கையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா, தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்தி குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15/12/2022 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணையம் ஆண்டு திட்டம் 23ஆம் ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்ட தேர்வாணையம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதாவது இந்த ஆனுவல் பிளானர் இது பண்ணதை பற்றி சொல்கிறாங்க. தேர்வாணையம் ஆண்டு திட்டம் 2023 படி அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், அதாவது அந்த ஷெட்யூல் படி இருந்த 14 எக்ஸாமும் பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த தேர்வுகளில் ஏறத்தாழ 20 லட்சம், ஒரு தோராயமாகவே சொல்லியிருக்காங்க, 20 லட்சம் தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க. அதில் தேர்வாணையம் ஆண்டு திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 32 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஷெட்யூல் படி 32 எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் நடப்பாண்டில் நடந்திருக்கு. அந்த நடப்பாண்டில் 9 தேர்வுகள் உட்பட எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள், அதாவது ரிசல்ட்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், தேர்வாணையம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அதுபடி வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக கிட்டத்தட்ட 12,500 தேர்வர்கள், எக்ஸாமினர்ஸ் பார்த்திங்கன்னா அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றிருக்காங்க. அதாவது ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆகியிருக்காங்க 12,500 பேர் அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வு விடைத்தாள்கள் மதிப்பீடும் செய்யும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே சமயத்தில் நடக்குது. மற்ற எக்ஸாம்ஸ், அதாவது வேறு எக்ஸாம்ஸோட ஒர்க்கும் இதோட இந்த முதன்மை தேர்வோட எக்ஸாமோட பணியும் ஒரே தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தற்காலிக தெளிவு முடிவு, அதாவது டென்டேட்டிவ் அந்த இதில் கொடுத்துருந்தாங்களே ரிசல்ட் ஷெட்யூல், நம்ம கூட பார்த்துருந்தோம். ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் குறித்த அட்டவணை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் முடிவுகள் விரைந்து வழங்கப்படும்ங்கிற நோக்கத்தோடு தான் பார்த்திங்கன்னா அவங்க மதிப்பீடும் செய்யும் பணியை ரொம்ப துரிதமாக அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹாலிடேஸ்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், விடுமுறை நாட்களும் உட்பட அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே சமயத்தில் பல எக்ஸாம்ஸ் நடக்குது. அதனால் இந்த சூழ்நிலையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் புயல் வெள்ளம் காரணமாகவும் இந்த பணிகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இப்போ செஞ்சிகிட்ருக்கோம், கொஞ்சம் இது பண்ணுறோம். இந்த சவாலான சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக டேட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ளே 12ஆம் தேதியில் நாங்கள் இந்த முடிவுகள், தொகுதி 2 தேர்வோட முடிவுகளை நாங்கள் வெளியிடுவோம். அது வரைக்கும் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த அறிக்கையில் கேட்டுக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தான் ஒன்றும் புரியல. ஏன்னா எக்ஸாம் எழுதின குரூப் 2 எழுதினவங்க நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியுது. ரிசல்ட்ஸ் டிலே ஆகிட்டுருக்குன்னு அவங்களுடைய ஆதங்கங்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உடனே தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.